வெல்கம் பேக் டு எஸ்எம்ஆர் ஸ்குவாட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 கில்ல என்னமோ பண்ணியிருப்போம், பூயா எடுத்திருப்போம் மேட்ச் காய்ஸ். இதில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா காய்ஸ்? அதுவும் இது பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது காய்ஸ். இப்போ தான் காய்ஸ் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கில் அடிக்க சொல்லிட்டு நான் 0 கில் அடிக்கலான்னு தான் இதை ஷூட் பண்ணேன். கடைசியாக அது கில் அடிக்கணும் சுட்டிவேஷன் வந்துடுச்சு. அதனால் நான் அடிச்சிட்டேன். அதனால் என்ன வருத்தப்படாதீங்க. ஆனால் பூயா அடிச்சிருப்பேன், பயந்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சு நான் இது எடுக்கலை, கண் எடுக்கலை. சரி இது அப்படியே 0 கில் தானே அடிக்கலான்ட்டு போய் ஃபஸ்ட்டு மேட்ச் கண் எடுக்காமல் போயிட்டேன்னா போஸ்கடின்னு மேலே மாட்டானுங்க. சரி சும்மா அடிப்போம், டேமேஜ் கொடுத்தா வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு போடுவானுங்க. அவனை பாட்டு அடிக்கிறேன், நான் பாட்டு அழுத்துறேன். ஏன்னா பின்னாடி எவனா அடிக்கிறான், பைத்தியக்கார பையலே எவன்டா அடிக்கிறான். ஐயோ காய், நாங்கள் லூட் எடுத்துட்டாங்க. சரி லூட் எடுத்து கொடுக்கலான்ட்டு அதுக்குள்ளார அங்கே அதுக்கு போயிடுச்சு காய். என்ன காய்ச்சி பிடிக்குது. ஐயோடே அவர் சோழியாக கேரக்டர் போட்டு அழுத்து, அப்பாடி எப்படியோ அழுத்தி முடிச்சிட்டாங்க. வின் ஆகிட்டோம். எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்படியோ வெற்றியாக வின் ஆகி விட்டாச்சு. ரெஸ்ட் ரவுண்டு பாருங்க காய், 0 கில் தான் அடிச்சிருக்கிறோம். இப்போ தான் கன் எடுக்கிறோம் பாருங்க. எப்படி இது கில்லே நான் அடிக்க மாட்டேன். கடைசியாக மூணாவது மேட்ச்சில் தான் அடிச்சிருப்பேன். அப்புறம் அடுத்த மேட்ச் ஒன்று அடிச்சிருப்பேன் காய்ஸ். இந்த மேட்ச்சுக்கும் அடுத்த மேட்ச் ஒன்று அடிச்சிருப்பேன் காய்ஸ். செம்மதான் போச்சு காய்ஸ். பாருங்க எல்லாம் இது பாருங்க, ஒரு சம்பவத்தை பண்ணிடுவானுங்க பாரு. சரி இது கில்லு நாம் டேமேஜ் பண்ணலான்ட்டு கில்லு எனக்கு வரும்னு பார்த்தா கடைசியாக யாருக்கு வந்து நீங்களே பாருங்களேன். சரி எனிமி மேலே போகிறான்னு பார்த்துட்டுனாங்க. எனிமி மேலே போகிறான்னு சரி கீழே போனேன். கீழே போகிறதுல இவனுங்க 2 பேரும் போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டானுங்க. சரி நம்மளுக்கு என்ன வேலை, எவனோ ஒருத்தர் இது போட்டான்னு போய் அழுத்து போனால் சரி அவன் எவன் விளையாட்டுக்குன்னு பார்த்தா கடைசியாக பார்த்தா பைத்தியக்காரன் கீழேன்னு தான் நினைக்கிறேன். அவனுக்கு பாட்டு கில்ல எடுத்து முடிச்சாச்சு. சரி அப்படியே 0 கில் தான், அப்பாடி எப்படியோ கண்டென்ட் கிடச்சி. அதுக்குள்ள பைத்தியக்காரன் இங்கே இருக்கிறான். ஐயோ நல்ல வேலை கில்ல அவன் எடுத்துட்டானா சாமி. அப்பாடி கில்லே அவன் எடுத்துட்டான்ப்பா. எப்பாடி ஜாலி காய்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். லைவ் போகலாமா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க காய். லைவ் வேணுமா வேணாமான்ட்டு. அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுங்க காய். என்ன காய்ஸ் இது வியூஸ், நானும் இது வீடியோ அப்லோட் பண்ணி போடுறேன், நீங்கள் வியூஸே போக மாட்டேங்குது காய். என் மனசே கேட்க மாட்டேங்குது காய்ஸ். இப்போ பாருங்க காய்ஸ், இந்த மேட்ச்சில் தான் அது ஒரு சம்பவம் காய்ஸ். நான் எப்படிலாம் கில் எடுத்துட்டு நீங்களே பாருங்களேன். இந்த ரவுண்டில் எனக்கு சிரிப்பு தாங்காது காய்ஸ். பாருங்க அது இந்த மேட்ச்லாம் நான் இது ஹேங் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க காய்ஸ். ஏன்னா ஃபோன் ரொம்ப இந்த ஃபோனு பழைய ஃபோனு தான், அதனால் ஹேங் ஆக தான் செய்யும் காய்ஸ். சாரி காய்ஸ். ஓகேவா காய்ஸ்? பாருங்களேன், இருந்தால் நான் வந்துடுவேன். சரி இருந்தாலும் போகலான்ட்டு இது பண்ணால் அப்படி வந்துடுச்சா. சரி அவனா வரலன்ட்டு நான் பாடு படுத்துக்கிட்டேன். சரி அவனுங்களே அடிக்கிட்டே 0 கில் தானே, 0 கில்னா நாம்ளே இது பண்ணாட்டேன். 0 கில்னு படுத்துட்டேன் காய். பைத்தியாரன் என்னை பார்த்துட்டாங்க. நான் படுத்தேக்கிட்டாங்க பாருங்க, படுத்துக்கிட்டேன். அவன் பாடு என்னை சுடுறான் வந்துட்டான். நான் சரி சுட வேணாம் அப்படின்னு பார்த்தா இருந்தாலும் சுட்டு நான் டவுனே பண்ணிட்டேன். சரி கில் எடுத்துடலாம், இல்லைன்னா என்ன பண்ணுறது, ரிவ்யூ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தாலும் எந்திரிச்சிட்டேன் பாருங்க. சரி படுத்தாச்சா, இப்போ எந்திரிச்சிட்டு சரி இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது. டக்குன்னு ஒரே இதில் போட்டானுங்க. மனசே விருத்து போச்சு காஷ். பார்த்தேன் என்ன பண்ணுறது, இவன் பாருங்க எப்படி ஆடுவான்ட்டு. செம்மையாக ஆடுவாங்க. இப்போ தான் 1 vs 3 ஆடினாங்க காஷ். பாருங்க இப்போ கில் எடுத்துதான் அவன் அதை அடித்து கில் எடுத்துட்றான் டக்குன்ட்டு. இப்போ பாருங்க 2வா, இப்போ பாருங்க 2வும் எப்படி முடிக்கிறான்ட்டு. அதான் முடிச்சுட்டான். தான் 1 முடிச்சுட்டானே. இப்போ பாருங்க 2வது அதே முடிச்சுட்டான். பாருங்க வின்ன. இப்போ 3க்கு முட்டைன்னு வந்தாச்சா. இப்போ பாருங்க இப்போ இந்த மேட்ச் தான் காய்ஸ் ஒரு சம்பவம் ஆகி போச்சு காய்ஸ். இந்த சம்பவத்தெல்லாம் மறக்க முடியல காய்ஸ். என் மனசே விட்டேன். இந்த மாதிரிலாம் இருக்குது காய்ஸ், பயந்துக்காதீங்க காய்ஸ். சரி போகலான்ட்டு அழுத்தி பிடிச்சிட்டு போனேன். அப்பாடி எப்படியோ 1 கில்லாச்சும் பண்ணிக்கிறான். 1 கில் இதாக போகலான்ட்டு. அப்புறம் கடைசியாக என்னாச்சு நீங்களே பாருங்க. மனசே விட்டேன்.
பாருங்க நான் வந்துட்டுருக்குறேன். போயிட்டுக்குள்ளார சரி அவனுங்க வந்துட்டானுங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்தான பாருலாம் இந்தான வந்துட்டேன். அவன் இந்தான ஒருத்தன் வந்துட்டு இந்தான ஒருத்தன் வந்துட்டான்னு பார்த்துட்டு நல்லா தெரியுதுன்ட்டு. இப்போ பாருங்க அந்தான வந்துடுவான் சொல்லுன்னு அழுத்துவோம் பாருங்க. இப்போ பாருங்க இன்னும் அழுத்துன்ட்டு ஏன் அழுத்துவோம் அந்த அழுத்துவேன். இந்தானந்து அழுத்தியும் முடிச்சு இது இப்போ நான் கில் எடுத்துட்டு அவன் பைத்தியாரன் ஏடபிள்யூ வச்சு அடிக்கிறாங்க. ஏடபிள்யூ மணியா இது ஸ்கோப் போட்டு இருந்து அடிச்சுட்டான் பைத்தியாரன். மனசே விட்டேன். 3 கில்லாகி போச்சு காய்ஸ். ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா காய்ஸ் 0 புல் நான் வின்னே போட்டேன் காய்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் காய்ஸ். தேங்க்யூ, பாய்.